ஹலோ விவர்ஸ், சற்று முன் பிரபல பாடகி எஸ் ஜானகி அம்மா உயிரிழந்த சம்பவமானது ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. திடீரென இவர் இறப்பதற்கு என்ன காரணம், இவருக்கு என்ன கொடுமைகள் தான் கடந்த 7 வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு, ஏன் 7 வருஷமா திரைத்துறைக்கு வராம பாடாமல் இருந்தாங்க என்பது போன்ற பல கேள்விகளானது மக்கள் மத்தியில இருக்கு. அது குறித்த முக்கியமான தகவல்கள் தான் இப்போது கசிந்திருக்கு. அது பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடல் என்று சொன்னாலேயே எல்லோருடைய மனதிலையும் முதலில் ஞாபகத்துக்கு வருவது என்னவோ எஸ் ஜானகி அம்மா தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அதாவது சற்று முன் பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இவங்களுடைய இறப்புக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகனுடைய இழப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இவருடைய மகன் பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் இவங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த ஒரு மனக்கவலையிலேயே தினந்தோறும் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. சரியா சாப்பிடாம மருந்துகள் எடுத்துக்காம இருந்திருக்காங்க. இந்த ஒரு துயரத்தின் மூலமாகவே இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இவங்க காலமாகி இருக்காங்க. அதோடு கடந்த 7 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா புதிதாக வரக்கூடிய பாடகர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தாலையும் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சரிவர பார்த்தீங்கன்னா எந்தவித படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பாடாமல் இருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாம தான் வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பார்த்தீங்கன்னா பாடாமல் இருந்ததாக சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டு இருந்த இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயமானது ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஜானகி அம்மாவுக்காக அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய இரங்கல் பதிவுகளையும் தெரிவிச்சிருங்க. அதோடு ஜானகி அம்மா பாடின பாடல்ல உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு பிடித்தமான பாடல் என்ன, இப்போது நீங்க அவங்கள பற்றி கேள்விப்படும் போது உங்களுக்கு டக்குன்னு அவங்களுடைய எந்த பாடல் மனதுக்குள்ள வருது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஜானகி அம்மா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமாக காலமாகி இருந்தாங்க. இந்திய திரை இசையில 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசிகர்களிடம் நீங்காத இடத்தை பிடித்தவர் தான் எஸ் ஜானகி அம்மா. இவங்களுக்கு வயசு 88 ஆகிறது. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பஞ்சாபி, உருது உட்பட பல இந்திய மொழிகள்ல பாடி இருக்காங்க. தமிழ்ல MS விஸ்வநாதன், இளையராஜா உட்பட ஏராளமான இசை அமைப்பாளர்களுடன் பணியாற்றி மிக சிறந்த பாடல்களை தன்னுடைய குரலால பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 16 வயதினிலேயே படத்துல இடம்பெற்ற செந்தூர பூவே மற்றும் தேவர் மகனின் இஞ்சி இடுப்பழகி பாடல் உட்பட 4 முறை சிறந்த பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றவர் தான் ஜானகி அம்மா. சில ஆண்டுகளாகவே பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில தான் இன்று வயது மூப்பு காரணமாக சற்று முன் எஸ் ஜானகி அம்மா உயிரிழந்திருக்காங்க. அவரது மறைவானது ரசிகர்களிடம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் பண்ணி பாடுவாங்க. அதாவது சின்ன குழந்தை போல பாடுவாங்க, இளம் வயது போல பாடுவாங்க, வயதானவங்க போல பாடுவாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட டேலண்ட் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா கிட்ட இருக்குங்க. அப்படி உங்களுக்கு ரொம்பவே ஜானகி அம்மா கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக, அதாவது உங்களுடைய வார்த்தைகளை கமெண்ட்ஸ் மூலமாக எங்களோடு பகிர்ந்துக்கோங்க. இளையராஜாவுடைய இசையில எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி. இளையராஜா, MSV, AR ரஹ்மான், அனிருத் என அன்று தொடங்கி இன்றைய தலைமுறைகள் இசையமைப்பாளர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி அசத்திருக்காங்க. தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கேல் என்றழைக்கப்படுகின்ற ஜானகி 6 வயது குழந்தை, 60 வயது கிழவன் என தனது குரல்ல வித்தியாசம் காட்டி பாடக்கூடிய திறமை கொண்டவராக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அதாவது கண்ணா நீ எங்க, வாவா நீ இங்கே என்ற பாடல்ல 2 வயது குழந்தை பாடக்கூடிய குரல் போலவும், காதலின் தீப
இன்பம் ஒன்று அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இளம் பெண்ணாய் போன்ற குரலிலும் தனது இளம் வயதில் உதிரி பூக்கள் படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. அதாவது முதியவர் குரல்லையும் பார்த்தீங்கன்னா பாடி அசத்தி இருப்பாங்க பாடகி ஜானகி அம்மா. வசீகர குரலின் மூலமாக மாயாஜாலம் செய்த இவர் 4 முறை தேசிய விருதை தட்டி சென்றவர். 2 தமிழ் பாடல்களையுக்குமே ஒரு மலையாளம் மற்றும் ஒரு தெலுங்கு பாடல் என 4 முறை தேசிய விருதையும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. தமிழக அரசு ஜானகிக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்து, மேலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா 32 விருதுகளை கொடுத்து கௌரவித்து உள்ளது. மைசூர் பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. மேலும் 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்த பத்மபூஷன் விருதை பார்த்தீங்கன்னா புறக்கணித்தார். 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாந்த் என்பவரை மணந்தார். ஜானகியின் இசை பயணத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இவர் கடந்த 1997ஆம் ஆண்டு மறைந்திருந்திருக்காரு. இவர்களுக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு மகன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வசித்து வருவதாக சொல்லப்படுது. ஜானகியுடைய மகனுக்கு 2 மகள்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட இவருடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவமானது இவங்களுக்கு மனசுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதுல இருந்து இவங்கனால பார்த்தீங்கன்னா வெளிவர முடியல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இவங்களுடைய பையன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தினந்தோறுமே புலம்புவதாகவும் பார்த்தீங்கன்னா தகவலானது கசிந்திருக்கு. அதாவது தனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவன் இருந்து நான் போயிருந்தா கூட பரவாயில்லையே, என் கண் முன்னாடியே என்னுடைய பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகி மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா சரியாக இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே பெருசாக கவனிச்சுக்காம இருந்தா இருக்கலாம், இல்லைனா போகலாம், தன்னுடைய பையன்கிட்டயே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்பவே உருக்கமாக பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் பேசினதாகவும் பார்த்தீங்கன்னா தகவலானது இப்போது கசிந்து வருகிறது. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா வயது மூப்பு ஒரு காரணமாக இருந்தாலுமே இவங்களுடைய மகனுடைய இழப்பானது இவங்களுடைய மனதில் நீங்காத பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாகத்தான் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது பலராலையும் பார்த்தீங்கன்னா இப்போது பேசப்பட்டு வருகிறது. மேலும் திறமையான கலைஞர்களை ஊக்குவிப்பதில் சிறந்து விளங்கக்கூடிய ஜானகி திறமை இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக நாம் மட்டுமே பாடி புகழையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டே இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை. வருங்கால சந்ததியினருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் என்ன நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறை சொல்வதற்கு முன் என்னுடைய வருங்கால தலைமுறை புகழ் பெற வேண்டும் என நான் அமைதியாக இசைத்துறையில இருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டேன் என்று ஜானகி நேர்காணல் ஒன்றில் கூறியது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெருசா எந்தவித படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க பாடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.